உதயா என்னன்னு பாரு. அன்னைக்கு இன்னும் இதுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ண மாட்டானுங்க. நான் கேரண்டி தரேன். பெரிய இது மாதிரி சொன்னீங்க. இன்னைக்கு காலேஜ் போய் சண்டை அடிச்சாங்க. பேசுங்க. ஏய் என்னடா என்ன பிரச்சனை உங்களுக்கு? உன் மச்சான் இருக்கான்ல, எங்களை போடுறதுக்காக பொருளோட காலேஜில் இறங்கிட்டான். அந்த பண்ண பிரச்சனால எங்களை டிஸ்மிஸ் பண்ண போறான்றானுங்க. ஏய் என்னடா பண்ணி? நான் தான் பிரச்சனை வேணா கேஸை வாபஸ் வாங்கின்னு ஒதுங்கி போறேன்ல. எதுக்கு திரியும் வந்து பிரச்சனை பண்ணுகிறீங்க? தம்பி உனக்கு பிரச்சனை கொடுக்கணும் வை, இந்நேரத்துக்கு நீ உசுரோட நின்று இருக்கவே முடியாது. இப்பவும் உங்களுக்கு அவனுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. அது உங்களுக்குள்ள இருக்கிறது. அத்தை இனி என்னாண்ட இழுத்துட்டு வராதீங்க. நான் ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கேன். பொத்தின்னு போயிருங்க. உங்க சைடு ஒரு இழப்பாய் போச்சுன்னு தான் கம்முன்னுக்கிறேன். பார்த்துக்க. என்னது ஒரு இழப்பா? பெஞ்சின செஞ்சது நீதான்னு தெரியும். அந்த பழிய தூக்கி ஜோசப் பண்ண மேல போட்டது தெரியும். விவரம் தெரியாம பேசக்கூடாது. அப்பெல்லாம் நீங்க தம்மா துண்டு பிள்ளைங்க. அப்போ நாங்க தம்மா தூண்டு பிள்ளைங்களா அதனால தான் நீ இன்னும் நின்னுக்கிறேங்க. மச்சான்ட்ட சொல்லி வை, இன்னொரு வாட்டி எதனா பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்க, நானும் பொருள் எடுக்க ரொம்ப நேரம் ஆகாது.